வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்க பிரியா பேசுறேன். இந்த ரெடிமேட் பைப்பிங் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கு. இது எப்படி ஸ்டிச் பண்றது, எப்படி பினிஷிங் கரெக்டா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இதுல வந்து தெளிவா பொறுமையா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இந்த கார்னர்ல தான் தையல் போடணும். நம்ம இந்த லேஸ் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து தையல் போறதுக்காக தான் அந்த லேஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அழகுக்காக கிடையாது. நீங்க வந்து அதை அப்படியே மேல வச்சு தைச்சீங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா கஸ்டமர் ஒருத்தவங்க ஒரு பிளவுஸ் கொடுத்தாங்க, அந்த லேஸே மேல வச்சு ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, புதுசா வந்து ஸ்டிச் பண்றவங்களுக்கு இந்த பைப்பிங் எப்படி வைக்கணும்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இதை பார்த்து கத்துக்குங்க. இப்போ பிளவுஸ் வந்து நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, நல்ல பக்கத்துக்கு மேல இந்த லேஸை இப்படி வச்சுக்கோங்க. பாருங்க, நான் எப்படி வைக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த கார்னர்ல தான் நீங்க தையல் போடணும். அந்த பைப்பிங் வருது இல்லையா, அதை ஒட்டி அந்த ஓரத்துல தையல் போடணும். உங்களுக்கு வந்து இந்த கைடுல வந்து உங்களுக்கு தையல் போட வரல அப்படின்னா சிங்கிள் கைடு மாத்திக்கோங்க. நான் வந்து அதுலயே தான் போடுறேன். பாருங்க, இந்த மாதிரி பொறுமையா ஃபுல்லா அந்த கார்னர்லயே நீங்க தையல் போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எதுனா டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி பொறுமையா நீங்க வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும். அப்பதான் உங்களுக்கு பினிஷிங் கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு நீங்க சொல்லுங்க. பொறுமையா அந்த பைப்பிங் மேல ஏத்தாம கேப் இல்லாம நீங்க தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். நான் எப்படி ஸ்டிச் பண்றேன்னா நீங்களும் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் இதுக்கு பொறுமை வேணும். பொறுமையா பண்ணீங்கன்னா பினிஷிங் பார்க்க நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா போட்டு எடுத்துட்டீங்களா? பாருங்க, அந்த பைப்பிங் எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பைப்பிங் மேல ஏத்தல, லேஸ்லயும் நான் தையல் அடிக்கல. கரெக்டா அந்த கார்னர்ல தான் அடிச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் கூட தையல் மாறாம ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த பைப்பிங் ஒட்டி நான் அடிச்சிருக்கேன். இப்படிதான் வந்து தையல் போடணும். அப்பதான் உங்களுக்கு பார்க்க அந்த பைப்பிங் வந்து அழகா இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, நார்மலா துணியிலேயே எப்படி பைப்பிங் வைக்கணும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்லித்தரேன். இதே மாதிரி மெல்லிசா எப்படி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த மாதிரி அடிச்சாச்சு இல்லையா, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நார்மலா வந்து கழுத்துக்கு எம்மிங் பீஸ் கொடுப்போம் இல்லையா, கிராஸ் பீஸ் வச்சு கொடுப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இந்த கிராஸ் பீஸ் எடுத்து அப்படியே பிளவுஸ நல்ல பக்கத்தை அப்படியே மேல வச்சுக்கணும். எம்மிங் பீஸ் மேல அப்படியே பிளவுஸ மேல வச்சு, இப்ப உங்களுக்கு தெரியும் கரெக்டா அந்த கை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பைப்பிங் நம்ம தையல் அடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த தையல் மேலேயே நீங்க அடிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அது கை வச்சு பார்த்தாலே தெரியும் அந்த பைப்பிங் எங்க இருக்குன்னு. அது மேலேயே நீங்க அதை அப்படியே பார்த்து அடிச்சுக்கிட்டே வாங்க. அது ஒரு டைம் 2 டைம் நீங்க அடிச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிடும். பழகிடும் அப்படியே. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க உங்க பிளவுஸை நீங்க வந்து ஒரு 2 டைம் 3 டைம் வச்சு பழகுங்க. அப்புறம் கஸ்டமருக்கு ஈஸியா வச்சு கொடுக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா வச்சுட்டீங்க இல்லையா, இப்போ என்ன பண்றோம்னா இப்போ அந்த வளைவு பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம எப்பவுமே கட் பண்ணுவோம் இல்லையா, எம்மிங்க்கு வந்து நம்ம பீஸ் கொடுக்கும் போது பீஸ் ஏற்றமே இதை கட் பண்ணி விடுவோம்ல, இந்த மாதிரி ஃபுல்லா நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பிளவுஸு அப்புறம் அந்த பைப்பிங் லேஸு அதுக்கு மேல நம்ம எம்மிங் பீஸ் வச்சிருக்கோம். இந்த 3மே வச்சிருக்கனால ரொம்ப திக்கா இருக்கும். அதனால இதை நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. 3மே சேர்ந்து கட் ஆகிற மாதிரி கட் பண்ணி விடுங்க. அந்த லேஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும், அதனால நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி அந்த கார்னர், அந்த ரவுண்டு ஷேப் எல்லாமே அந்த கார்னர்ல கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணாதான் அந்த ரவுண்ட் ஷேப்லாம் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். எப்பவுமே வந்து அந்த ஷேப் திரும்புற இடம்லாம் கட் பண்ணா மட்டும்தான் அது நல்ல வளைவு கொடுக்கும். இப்ப என்ன பண்றோம்னா இதை அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது பாருங்க, பைப்பிங் உள்ள அழகா வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம அதை அப்படியே அந்த பைப்பிங் உள்ள லேஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து மடிச்சா மாதிரி
அந்த பீஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது, அந்த லேஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது. அது தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சு அதை அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாவே வந்து நீங்க ஸ்டார்டிங் எந்த அளவு மடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே மடிச்சு தையல் போடுங்க. ஒரு படிமானம் தையல் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமே கிடையாது. ரெடிமேட் பைப்பிங் வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. ஒரு டைம் 2 டைம் நீங்க வச்சுட்டீங்கன்னா இது உங்களுக்கு பழகிடும். ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாவே நீங்க அடிச்சுட்டு வந்துடுங்க. எங்கேயாவது உங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் வளைவிச்சு கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல உள்ள கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிட்டு அப்படியே நீங்க அடிங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்க பைப்பிங் எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. அந்த பீஸை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இதை நீங்க எம்மிங் பண்ணாலும் சரி இல்ல மிஷின்ல அடிச்சாலும் சரி, எம்மிங் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். எம்மிங் கேட்கறவங்களுக்கு எம்மிங் பண்ணி கொடுத்துருங்க. மிஷின்ல அடிச்சா ஓகேனாலும் ஓகே தான், அது மாதிரி அடிச்சு கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் இதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த வளைச்சி கொடுக்குதோ அந்த இடம்லாம் மட்டும் கட் பண்ணி விடுங்க. ஃபுல்லாவே கட் பண்ண வேண்டாம். அந்த வளைவு வருது இல்லையா, அங்க மட்டும் கட் பண்ணா போதும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். டைலரிங் ரொம்ப ஈஸியான வேலை. நீங்க வந்து அதை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்க சொந்த காலில் நிக்கலாம். யாரையும் நீங்க எதிர்பார்க்க வேண்டியதே கிடையாது. இந்த மாதிரி பாருங்க அழகா இருக்கு இல்லையா, ரொம்ப சின்னதா இருக்கும் பாருங்களேன். அந்த பைப்பிங் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். எப்படி அதை ஸ்டிச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். நான்லாம் ஸ்டார்டிங்ல யோசிச்சிருக்கேன், இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணிருப்பாங்க, பிசுரே வெளியே தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இதெல்லாம் நான் கத்துக்கின பிறகு இவ்வளவு ஈஸியா அப்படின்னு நினைச்சிருக்கேன். நான் டைலரிங் கத்துக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்கு. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு ஈஸியா இருக்கே அப்படின்னு தோணுது. உங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும், பயனுள்ள தகவலா இருக்கும். இது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாவே கேட் அளவு 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு தான். அதுக்கு மேல நீங்க தையல் போடக்கூடாது, இல்லைன்னா தையல் ஒரு மாதிரி கோணையா வந்துடும். கரெக்டா அந்த கேட் அளவு வச்சு நீங்க தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அவ்வளவுதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. இந்த மாதிரிலாம் பைப்பிங் வச்சு போடும் போது பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். எவ்வளவு மெல்லிசா இருக்கு பாருங்க பைப்பிங். ஒரே அளவுல அழகா வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் பைப்பிங் வச்சு போடும்போது பார்க்க அழகா இருக்கும். உள்ள பினிஷிங்கும் பாருங்க பிசுறு இல்லாம அழகா வந்திருக்கு உங்களுக்கு. அந்த கார்னர் மடிப்பும் பாருங்க சுத்தமா தெரியல, நம்ம என்ன வச்சிருக்கோம் உள்ள அப்படின்ற அளவுக்கே தெரியல. இதெல்லாம் நம்ம ஸ்கின்ல போடும் போதே பார்க்க அழகா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பைப்பிங் வச்சு தேய்ங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்டா இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.